இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற இறை செய்திக்கு நாம் தயாரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி எடுத்தோம், செபித்தோம், ஆவிக்குரிய பாடல்கள், திருப்பாடல்களை பாடி ஸ்தோத்திரத்தை எடுத்துவிட்டு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்று எனக்கு நீர் தரும் செய்தி என்ன? எனக்காக நீர் என்ன கொடுக்க போகிறீர் என்ற சிந்தனை இன்னைக்கு. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சங்கீதம் 62:1 சொல்லுகிறது, கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. வசனம் 2 சொல்லுகிறது, உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு தோஸ்திராட்டுகிறேன். மனிதன் கொடுக்கும் சமாதானம், மனிதர்கள் கொடுக்கும் சந்தோஷம் நிலையற்றது. நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து தான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். ஆனந்தம் ஆனந்தம் இயேசு கிறிஸ்து தான். எல்லாமே ஆனந்தம் இயேசு கிறிஸ்து தான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். என் செய்திகளில் கவனம் செலுத்து என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே. என் செய்திகளில் கவனம் இன்னைக்கு அதுதான். என் குழந்தாய், கடவுள் உனக்கு தம் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால், என் குழந்தாய், கடவுள் உனக்கு தம் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னை நீ இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும். என்னை நீ இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும். நீ அதிகம் என் இதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். என்னால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று உன்னை இன்று நான் அழைக்கிறேன். நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையளித்தலாக செய்வதை நான் விரும்பவில்லை. நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையளித்தலாக செய்வதை நான் விரும்பவில்லை. என் செய்திகளில் கவனம் செலுத்து. எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கிறேன். எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உதவ உன்னை அழைக்கிறேன். அப்போது நான் உன்னோடு இருப்பேன். என் சிறிய ஆன்மாவே, நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கும் இந்த எனது எளிய இடத்தை கவனித்துப் பார். நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கும் இந்த எனது எளிய கோவிலை கவனித்துப் பார். இறை இரக்கத்தின் வீடு, இறை மன்றாட்டின் வீடு,
இறை வேண்டலின் வீடு, கவனித்துப் பார். இங்குள்ள ஒவ்வொரு காரியங்களும் மனிதர்களால் அலட்சியம் செய்யப்பட்டதாக உள்ளது. சிலுவையிலே என் மகன் யாருக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினாரோ அவர்களில் அதிகம் பேர் அவருக்கு காட்டும் அலட்சியத்தை கண்டு, சிலுவையில் என் மகன் யாருக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினாரோ அவர்களில் அதிகம் பேர் அவருக்கு காட்டும் அலட்சியத்தை கண்டு, வானக தந்தை தமது கரத்தை இனியும் கட்டுப்படுத்த மாட்டார். என் மகளே, என்னை நோக்கி பார். என் மகன் மனிதருக்கு தரும் அமைதியை நான் அவருக்கு தருகிறேன். உனது சிறுமையை சிலுவையின் கீழ் வைத்துவிடு. உன்னுடைய சிறுமையை சிலுவையின் கீழ் வைத்துவிடு. நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னை நீ இறுக்கமாக பற்றிக் கொள்ள வேண்டும். நீ அதிகம் என் இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும். என்னால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். என் செய்திகளில் கவனம் செலுத்து. நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையளித்தலாக செய்வதை நான் விரும்பவில்லை. என் செய்திகளில் கவனம் செலுத்துவதை நான் விரும்புகிறேன். அது எப்படி? எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உதவ உன்னை அழைக்கிறேன். அப்போது நான் உன்னோடு இருப்பேன். எனவே என் செய்திகளில் கவனம் செலுத்து என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 62:5 சொல்வதைப் போல, நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. வசனம் 8 சொல்வதைப் போல, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவர், மனிதர் வெறும் மாயை என்ற சிந்தனையோடு என் செய்திகளில் கவனம் செலுத்து. என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரி, ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாய் கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.